ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். விஜயதரணி, காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கட்சி மாற வேண்டியது கட்டாயம். அதை காங்கிரஸ் கட்சி செய்யுது. அதற்கு ஏற்ற மாதிரி காங்கிரஸுக்கு வளர்ச்சியும் இருக்கு அப்படின்னு அவரு கோபண்ணா சார் வந்து கர்நாடக உதாரணத்தை சொல்றாரு. என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க? காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறதுல என்ன தவறு இருக்க முடியும்? வெற்றி தானே இலக்கு. கர்நாடக உதாரணம் நல்ல உதாரணம் தான். ஏன்னா அங்க ஆட்சிக்கு வர்றாங்க. தமிழ்நாட்டுல 50-60 வருஷம் ஆச்சு, ஆட்சிக்கே வரலையே. நீங்க வெறும் முதுகு சவாரி பண்ணி வெறும் ஆட்சிய திமுக கையில எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரப்போறீங்க தமிழ்நாட்டுல? அது ஒரு முக்கிய கேள்வி இருக்கு இல்லையா? தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அறிக்கை இல்ல இல்லையா? இந்தியாவுக்கான நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையே சொல்றாரு. அவர் ஆட்சிக்கு வர்றதை பத்தி சொன்னார் இல்லையா? அதுக்கு நான் பதில் சொன்னேன். தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்தா சந்தோஷம்தான். அவங்க அதெல்லாம் வரமாட்டாங்க. முதுகு சவாரி பண்ணியே பழகிட்டாங்க. திமுக முதுகுலயே சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கணும். திமுக ஆட்சிக்கு எப்படி கொண்டு வர்றது திட்டத்துல அவங்க முதன்மையா இருப்பாங்க. இதுதான் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரணும், காங்கிரஸ் கட்சி ஆட்சி கொண்டு வரணுங்கிற தேர்தல் அறிக்கை என்னைக்காவது ரெடி பண்ணியிருக்காங்களா? தமிழாக்கம் பண்ணியிருக்காங்களா? இந்த கேள்வி நிச்சயமா கேட்டுதான் ஆகணும். அந்த வகையில நீ காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தனித்தன்மையை தமிழ்நாடு போன்ற மாநிலங்களும் ரொம்பவே இழந்துருச்சு. இன்னைக்கு திமுகவோட தேர்தல் அறிக்கை தான் காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை. அந்த நிலைமையில தான் இருந்துகிட்டு இருக்கு. சரி, அகில இந்திய அளவுல பாருங்க, 323 கல்லூரி தான் இருந்துச்சு இன்னைக்கு இந்த மெடிக்கல் காலேஜ் காங்கிரஸ் ஆட்சியில. இன்னைக்கு அது 706 காலேஜா மாறி இருக்கு. அதே மாதிரி மாணவர் சேர்க்கை 51,000 தான் இருந்தாங்க. இன்னைக்கு 1,06,000 மாணவர் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. இன்னும் 51,000 மாணவர் சேர்க்கை உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்படி பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு பாஜக வந்த பிறகு 10 ஆண்டுல நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. அதை நீங்க பார்க்கணும். இன்னைக்கு துணிச்சலோடு 370 நீக்கிறப்ப நீங்க காங்கிரஸ் கட்சி உள்ளதான் இருந்தாங்க. எதிர்ப்பொன்னும் தெரிவிக்கவே இல்லை லோக்சபால. பெருமளவு தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் கட்சிக்கோ இந்தியா கூட்டணிக்கோ கை கொடுக்காதுன்னு சொல்றீங்க. இல்லவே இல்ல. காஷ்மீர்ல பாம் சத்தம் கிடையாது. அது மாதிரி தீர்க்கமான திடமான முடிவுகளை காங்கிரஸ் கட்சி எடுக்க நல்லதுன்னு தெரிஞ்சும் இந்த மாநில கட்சிகளுக்காக எடுக்க மறுத்துருச்சு. அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி நிறைய தவறுகளை செய்திருக்கு. தேர்தல் அறிக்கை சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஒரு ஸ்திரத்தன்மையோட கூட்டணியில திமுக அதிமுகவோட நான் கூட்டணி வச்சிருக்கோம். அதிமுகவோட கூட்டணி வைத்து 91ல 27 இடங்களை வாங்கினோம், 66 இடங்களை வாங்கினோம், 62 எம்எல்ஏ, 26 எம்பி வந்தோம். இன்னைக்கு 25 இடம் வாங்கி 18 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கோம், 9 இடம் வாங்கி 8 இடம் ஜெயிச்சிருக்கோம். ஆட்சிக்கு வரல தமிழ்நாட்டுல. இல்ல சார், ஆட்சிக்கு வரலனாலும் நீங்க இன்னைக்கு எங்க கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.